Welcome back to my channel. நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரே கைடன்ஸ் குரு. இப்போ எல்லா பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ், நல்ல குரூப் எடுக்கணும்னு நிறைய யூடியூப்ல வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க நிறைய காலேஜஸ் பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா பேரண்ட்ஸோட கனவு என்னன்னா, நம்மனால வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம நினைச்ச ஒரு பெரிய காலேஜில் சேர முடியல. இப்போ நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம சேர முடியாத, நம்ம கனவா இருந்து நனவாக முடியாததை வந்து நம்ம குழந்தைகள் மூலியமா சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது சரியா தப்பான்னு கேட்டோம்னா இது தவறான விஷயம்தான். ஏன்னா உங்களால முடியாது வந்து உங்க குழந்தைகள் வந்து திணிக்கிறது தவறான விஷயம். முதல்ல ஒரு காலேஜோ ஒரு குரூப்போ தேர்ந்தெடுக்கிற முன்னாடி முதல்ல வந்து உங்களுடைய குழந்தை மகனோ மகளோ அவங்ககிட்ட வந்து தனியா உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து அன்பா பேசுங்க. உனக்கு வந்து நீங்க என்ன ஆக போறீங்க, உனக்கு வந்து இன்ஜினியரிங்ல இஷ்டமா, மெடிக்கல்ல இஷ்டமா, இல்ல மீடியால இஷ்டமா, வேற இந்த இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. ஒரு இப்ப பேரண்ட்ஸா இருக்கிறவங்க நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. என்ன இருந்தா மெடிக்கல்ல ஒன்னே ஒன்னு MBBS, அப்ப இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 குரூப் தான். என்னது, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 5 பிரான்ச் தான் இருந்தது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்னது, BA இங்கிலீஷ், தமிழ், BSc பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அதே மாதிரி வந்து BCom, இவ்வளவுதான் இருந்தது. பட் இப்போ போய் வந்து நீங்க கோர்ஸ் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கும் சொல்லி போனீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கோர்ஸுக்கு டெய்லி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா, எந்த இது படிச்சா வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு தேர்ந்தெடுத்து பிரான்ச் தப்பே கிடையாது. ஆனா நீங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு தவறு பண்றீங்கன்னா, இன்னைக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கீங்களோ அந்த குரூப்பை நீங்க சூஸ் பண்றீங்க. இதுதான் தவறான விஷயம். எப்பவுமே வந்து ஒரு பிரான்ச்சை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்க குழந்தைகள் வந்து எப்போ படிச்சு முடிப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங்னா வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு படிச்சு வெளியில வருவாங்க. 4 வருஷம் கழிச்சு வந்து எந்த பிரான்ச்சுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு யோசிக்கணும். இப்ப எல்லாருமே வந்து பொதுவா வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ கேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சா எடுத்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், AIDS, IT, சைபர் செக்யூரிட்டின்னு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சா எடுத்தாங்க. இந்த பிரான்ச்லாம் வந்து 4 வருஷம் கழிச்சு வந்து இவங்களுக்கு வேலை கொடுக்குமா, அதை யாருமே யோசிக்கவே இல்லை. பொதுவா வந்து இது எல்லாமே வந்து நல்ல பிரான்ச் தான். பட் இருந்தாலும் 4 வருஷம் போகும்போது எல்லாருமே வந்து இந்த பிரான்ச்சை படிச்சுட்டு வந்தா வேலை கிடைக்கிறதுல ஒரு கஷ்டங்கள் இருக்கும். இதை யாருமே யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி எந்த பிரான்ச் வந்து டிமாண்ட் இருக்கும்னு கொஞ்சம் வந்து நீங்க ரிசர்ச் பண்ணாவே தெரிஞ்சிடும். இப்போ வெஹிக்கிள்லாம் வரப்போகுது. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இப்போ 2027-28ல வந்து ஆல்மோஸ்ட் 2030க்குள்ள வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள் வந்து எதுக்கு பண்ண போறாங்க, வெஹிக்கிளா மாறப்போகுது. பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து இப்பவே எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து உங்க குழந்தைங்க வந்து இப்போ இந்த வருஷம் நீங்க இன்ஜினியரிங் சேர்த்து விட்டீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு வரும்போது வந்து அவங்க எப்போ 2029 தான் வெளியில வருவாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் இல்லாம வெஹிக்கிளா தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி வந்து சின்ன ஒரு இதுதான், எதுல டிமாண்ட் இருக்கும், வெஹிக்கிள். வெஹிக்கிள் எது, பேசிக்கலி வெஹிக்கிள் வந்து ஒரு மெக்கானிக்கலோட ஒரு பார்ட் தான் ஆட்டோமொபைல். அதே மாதிரி வந்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போற டெக்னாலஜி என்னது, EEE. சோ இந்த மாதிரி தான். சோ 2029ல வந்து எந்த பிரான்ச் டிமாண்டா இருக்கும்னா நம்மளுக்கே வந்து கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிமாண்டா இருக்கும், நல்லாவே தெரியுது. ஆனா இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிமாண்ட் இல்ல. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ டிமாண்ட் இல்லாதது 4 வருஷம் கழிச்சு கண்டிப்பா டிமாண்டா வரும்னா உங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த பிரான்ச் வந்து ஈஸியா பெரிய காலேஜ்ல கிடைக்கும். இப்ப நீங்க கவுன்சிலிங், அதே மாதிரி வந்து இப்ப இன்ஜினியரிங் சொல்லி போனீங்கன்னா 2-3 மோடு இருக்கு. ஒன்னு, நீங்க டைரக்டா டீம்டு யூனிவர்சிட்டியில போய் சேரலாம். என்னன்னா டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கே தெரியும், VIT, SRM, அமிர்தா, இந்த மாதிரி நிறைய கலசலிங்கம், இந்த மாதிரி நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. டைரக்டா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில போய் வந்து நீங்க சேரலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்து
அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு 425 காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டும் போய் சேரலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டுலாம் அதுவும் சேரலாம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். இந்த மாதிரி நீங்க சேரும் போது வந்து நம்ம வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போகணுமா, மேனேஜ்மெண்ட் சீட்ல போகணுமா, கவுன்சிலிங் மூலியமா போகணும்னா அது நீங்க யோசிக்கணும். ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை வந்து அதிகமா வந்து பிளஸ் டூல வந்து நல்ல மார்க் எடுக்குன்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதி வந்து ஒரு ஐஐடி என்ஐடி ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்க பார்த்துட்டு அப்போ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்றது தப்பு இல்லை, பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி எது நல்ல காலேஜ், எது டிமாண்டான பிரான்ச், அந்த மாதிரி வந்து உங்க குழந்தைங்க வந்து நல்ல மார்க் எடுத்துட்டாவே உங்களுக்கு எதுல கிடைச்சிரும், கவுன்சிலிங்லே கிடைச்சிரும். அப்போ வந்து நீங்க முன்னாடியே போய் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இல்ல சாரி, என்னுடைய பையனோ பொண்ணோ வந்து பிலோ ஆவரேஜ் தான் சார், அவங்க வந்து கட் ஆஃப்லாம் வந்து ஒரு 130, 140, 150 ரேஞ்சா தான் எடுப்பாங்க. அவங்க என்னதான் இருந்தாலும் கவுன்சிலிங்ல ஒரு பெரிய காலேஜ் கிடைக்காதுன்னு இருந்தா நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட் போறத தப்பே கிடையாது. எண்ணங்கள் நிறைய வச்சு நம்ம ஜேஇக்கெல்லாம் வந்து நம்ம பையெல்லாம் போயிடுவான், நல்ல மார்க் எடுப்பான்னு இருக்கிறவங்க நீங்க அவசரப்பட்டு மேனேஜ்மெண்ட்ல போய் வந்து நீங்க ஃபீஸ் மட்டும் கிடையாது டொனேஷனும் வாங்குவாங்க. அதை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் மூலியமா போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, டொனேஷன்ஸ் இருக்காது. இது ஒரு ஆப்ஷன். இதே இது வந்து முதல் பட்டாதாரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து முதல் பட்டாதாரி சலுகை இருக்கு. அதே வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறது நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு காலேஜ் வந்து நீங்க விளம்பரத்திலேயோ யூடியூப் இன்ஃபுளுயன்ஸ், ஈவன் நான் கூட ஒரு காலேஜை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண நம்பாதீங்க. எந்த ஒரு யூடியூபர் வந்து ஒரு காலேஜை பத்தி சொல்றாங்களா அந்த இன்ஃபுளுயன்ஸ் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் தான். நீங்க வந்து நேர்ல போய் வந்து ஒரு 4-5 காலேஜ்ல வந்து நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 4-5 காலேஜ் வந்து ரிசல்ட் எக்ஸாம் முடிச்சது வந்து ரிசல்ட் வர ஒரு 4-5 காலேஜ் நேர்ல போய் வந்து விசாரிங்க. நேரா போய் வந்து அங்க போய் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு அங்க இருக்கிற ஃபேக்கல்டி கிட்ட கேட்டீங்கன்னா, சார் என் காலேஜ் மாதிரி உலகத்துல, ஏன் இந்தியால, ஏன் உலகத்துல, ஏன் இந்த கண்டத்திலே வந்து நம்மள மாதிரி ஒரு நல்ல காலேஜ் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி. நீங்க ஒரு காலேஜை வந்து நீங்க எப்பவுமே நீங்க அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேரா வந்து அங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் கேட்கணும். அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டியோ அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து நல்லதான் சொல்லுவாங்க. அங்க படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு காலேஜ் விசிட் பண்ண போறீங்க, அப்படியே நீங்க விசிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நேரா வந்து டீ பிரேக் இருக்கும், லஞ்ச் டைம் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆவாங்கள. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் ரொம்ப வெள்ளந்திரியா, தம்பி என் பையனை வந்து உங்க காலேஜ்ல சேர்க்கலாம்னு இருக்கேன், உங்க காலேஜ் எப்படிப்பா, பிளேஸ்மெண்ட் எப்படிப்பா இருக்கும், எப்படி வாங்கி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி வந்து ரொம்ப தெரியாதவங்க மாதிரி அந்த பையனை போய் கேட்டீங்கன்னா அந்த பையன் உண்மையை சொல்லுவான். இல்ல சார், ஒரு 2-3 பேத்துக்கு மட்டும்தான் அதிகமான சம்பளம் வாங்கி கொடுத்து மிச்சவங்களுக்கு எல்லாம் சும்மா பேசிக்கா சம்பளத்துல தான் சேர்த்து விடுறாங்க, உண்மையை சொல்லிடுவான். ஏன்னா அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா அவன் எப்பவுமே உண்மையதான் சொல்லுவான். நீங்க வந்து டைரக்டா ஆபீஸ்ல போய் அதே மாதிரி வந்து யூடியூப்லயோ நீங்க பாத்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு தகவல் சரியா இருக்காது. சோ வந்து எப்பவுமே வந்து கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இதுதான் உண்மை. அதனால வந்து நீங்க வந்து ஒரு 4-5 காலேஜை வந்து முதல்ல வந்து அனலைசிஸ் பண்ணி அந்த காலேஜ்ல வந்து என்னென்ன பிளஸ் மைனஸ் பாருங்க. சோ பொதுவா வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலேஜ் தரம்னா பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து நாக்ல வந்து ஏ வாங்கியிருக்காங்க, நாக்ல ஹையர் கிரேட் வாங்கியிருக்காங்களா, அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து NBA வாங்கியிருக்காங்களா, போக அந்த காலேஜ் வந்து NIRF ரேங்கிங்ல இருக்காங்களா, போக அந்த டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச்ல இருக்காங்க, ரிசர்ச் சென்டர் வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க காலேஜோட வெப்சைட்ல போனாங்கன்னா டேட்டா கொடுப்பாங்க. பட் அந்த டேட்டாவோட நீங்க நேர்ல போய் விசாரிக்கிறது தான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பிரான்ச் தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து, ஏன்னா நம்ம ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால எது இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லதான் போறோம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி என்னால ஒரு பையனோட வாழ்க்கை வந்து இந்த சார் சொன்னாரு இதை வச்சு நான் தேர்ந்தெடுக்கேன்னு சொல்லி எப்பவுமே இருக்கக்கூடாது.
நானே ஒரு காலேஜை வந்து நான் பாசிட்டிவா சொன்னாலும் நீங்க போய் நேர்ல போய் விசாரிக்கணும். புரியுதா? நேர்ல போய் விசாரிச்சா மட்டும்தான் ஒரு உண்மையை தெரியும். மிச்சபடி வந்து எதுவுமே வந்து என்னது, அதே மாதிரி வந்து பெரிய பெரிய காலேஜஸ்லாம் வந்து நாங்க அவ்வளவு பிளேஸ்மெண்ட் தரோம் இவ்வளவு பிளேஸ்மெண்ட் தரோம்னா எத்தனை பேத்துக்கு தர்றாங்க? இப்ப 50 லட்சத்துக்கு 40 லட்சத்துக்குலாம் நான் வேலை வாங்கி கொடுக்குறேன், எங்க காலேஜ் மாதிரி வந்து யாருமே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னா அங்க படிக்கிற 500 பேரோ 700 பேரோ இல்ல 300 பேரோ எல்லாத்துக்குமே வந்து 40 லட்சம் 30 லட்சத்தை சேர்த்து விடணும்ல. ஒரு 2 பேர் 3 பேத்துக்கு மட்டும் சேர்த்து விட மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து வருஷத்துக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம், ஏன் அது கூட நிறைய காலேஜ்ல வாங்கி கொடுக்காம இருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க போய் விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். சோ அதனால வந்து ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கிறது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நிறைய வந்து வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். நிறைய கிரைட்டீரியா இருக்கு. ஒரு காலேஜ் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், இந்த காலேஜ்ல வந்து படிக்கிற மாணவர்களோட இது எப்படி இருப்பாங்க, அங்க இருக்கிற ஃபேக்கல்டி எப்படி இருப்பாங்க, அது எல்லாமே வந்து வரப்போற வீடியோல புட்டுன்னு வைக்க போறேன். சோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னது, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்தாதான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். சோ அதுக்கு என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட், சார் இந்த காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும், கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணுமா என்னை கால் பண்ணலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன். என்னுடைய செல் நம்பர் 9842376822. பாய்.